ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே பாதம் சரணடைந்தேன். இந்த கால வேளையில அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானே. உம்முடைய பாதத்தில் நிற்கிறேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானே. தேவனே உமக்கு எதிராக பாவம் செய்யாதபடி, தேவனே உமக்கு எதிராக பாவம் செய்யாதபடி, உமது வாக்கின் இதயத்தை பதித்து வைத்துள்ளேன். உமது வாக்கின் இதயத்தில் பதித்து வைத்துள்ளேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். சொல்லோ அடிமை நானையா. தகப்பனே, நீர் எங்களுக்கு ரொம்ப நல்லவரே சுவாமி. உடைய பலத்த கிருபை, உடைய ஆறுதலின் அபிஷேகம் இந்த இடம் முழுதும் நிரம்பி இருக்கிறதற்காய், கால சூழ்நிலைகளை பிள்ளைகளாகி எங்களுக்கு பிரத்யேகமாய் மாற்றி கொடுத்ததற்காய் மக்கு நன்றி. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் மாத்திரம் பெரியவராய், இரட்சகராய், சத்தியராய் இந்த இடம் முழுதும் நிரம்பி இருப்பீராக. நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். குடும்பத்தின் சமாதானத்தை மேன்மைப்படுத்துவேன் என்கிறார். பிள்ளைகளின் மேன்மையை உன் இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றுவே. மனாதிரி சங்கலதுரோ மேகத்துர பௌர பிரபலதுரியா. உன் பொருளாதாரம் உயர்த்தப்படும். நீ இப்பொழுது இருக்கிறதை போலல்ல, 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உன் கரம் பிடித்திருக்கிறேன். மீரானா சங்கலதரா நெறிக்கத்துர பௌர பிரபல சபதுரியா. ஒரு புதிய காரியங்களை நான் உனக்கு செய்யும்படி என் கரம் நீட்டப்படுகிறதே. மராசி கத்துர பனா கைகளை தட்டி ஆண்டவரே மன்னோ
மாத்திரம் போதுமான நீ நன்மையை செய்கிறவர் பெருந்த தேவன். அன்னை முடியும் வரைக்கும் துதிக்கும் கணத்துக்கும் புகழுக்கும் பாத்திரத்துக்கும் நீர் மாத்திரம் இருப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று வாசிக்கும்படியான வேத பகுதி சங்கீதம் 130, பேஜ் நம்பர் 753. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்குள் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். வாசிக்கும்படியான வேத பகுதி வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டது. சபையின் போதக அம்மாவை கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் அழைக்கிறோம். எழும்பி நிற்போமா? இயேசு சுவாமி, எங்க ஒரு சத்தத்தையும் காணோம். நீங்க தான் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் தேவன். இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்கும்படி என் செவிகளையும் மனக்கண்களையும் திறந்தருளுவீராக. இந்த வார்த்தைகள் என் ஆத்துமாவிலும் என் இருதயத்திலும் ஆழமாய் பதிந்து என் வாழ்க்கையை சீர்படுத்தும்படி என்னை உம்முடைய சமூகத்தில் முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவன் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நல்ல ஆராதனையுக்குள்ளாய் தேவன் நம்மளை வழி நடத்தி சென்றார். இப்பொழுது தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். சகரியா புஸ்தகத்தில் மல்கியாவில் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோமா? அது என்னுடைய செய்தி அல்ல. 1:6 என்ன சொல்லுகிறது? என் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். வேதத்தை தூக்கிட்டு வர எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். ஆமென் இல்லையா? நீங்கள் எல்லாருமே தேவ ஊழிய பிள்ளைங்க தான். தேவனை என்னைக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய சுவிசேஷகர்களாய் நம்ம இருக்கிறோம். நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ உன் வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்கிறியே. உன் கணவனாக இருக்கட்டும், உன் தகப்பனாக இருக்கட்டும், உன் தாயாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், காலையில் எந்திரிச்சு என்னென்ன பண்ணணுமோ செய்கிறியே. அதே போல் கேட்குறாரு. அடுத்து ஊழியக்காரன், வேலைக்கு ஓடுறவன், தன் எஜமான் கரெக்ட் டயத்துக்கு வரலன்னா அன்னைக்கு என்ன பண்ணிடுவான்? 2 மணி நேரம் ஆப்சண்ட். அதற்கான கூலி இல்லை. இந்த இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே கேட்குறாரு, நான் உனக்கு பிதாவானால் என் கணம் எங்கே? எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே? இன்னைக்கு அநேகர் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி ரொம்ப பேர் குறைஞ்சிட்டோம். என்னென்னா அடிக்கொருக்கா மழை வருது, நிறையா சிக்காக இருக்கிறாங்க, அது ஒரு சைடு. ஆனால் சிக்கானாலும் டாக்டரை தேடி தான் போகிறோமே தவிர டாக்டர் நம்மளை தேடி வருகிறார். ஆனால் கர்த்தர் நம்மளை தேடி வந்த தெய்வம்.
அவரை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். அப்படி நாமத்தை அசட்டை பண்ணுகிறோம். ட்ரெயினுக்கு போகணுன்னா கரெக்ட் டயத்துக்கு அங்கே போனாதான், இல்லாட்டி ட்ரெயின் போயிடும். இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் சொல்ல சொல்ல சில காரியங்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை தயவு செய்து கூர்ந்து சொல்கிறேன், அன்பாய் சொல்கிறேன். நம்ம சபை ஒரு நிச்சயமாக சொல்கிறேன், பரலோகத்தில் நாம் ஒருவரை ஒருவர் காண வேண்டும். அந்த வைராக்கியத்தோடு உட்காந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒருவர் கூட வீணாய் போயிடக்கூடாது, ஒரு ஆத்மா கூட வீணாய் போயிடக்கூடாது. வாக்கு தத்துவம் வாக்கு தத்துவம் வாக்கு தத்துவம்னு சொல்லி ஓடி 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 அதை மட்டும் சுதந்திரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. எச்சரிப்புகளையும் நம்ம கடைபிடிக்கணும். எச்சரிப்புக்கு நம்ம விலகி பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்தோம்னால்தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும், நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இல்லைனா சீக்கிரமாய் சடுதியாய் எதுக்குள்ளேயாய் சிக்கிக்கொள்ளுவோம். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. தயவு செய்து சொல்கிறோம், பாஸ்டர் சொன்னது போல் கணம் பண்ணுங்க, அசட்டை பண்ணாதீங்க அவருடைய நாமத்தை. இந்த நேரத்தில் தேவன் வாக்கு தத்தங்களை அதிகமாய் நமக்கு கொடுக்கும் பொழுது மனம் முகம் எல்லாம் மலர்ந்திருக்கும். கரங்களை உற்சாகமாக தட்டுவோம், அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு கூட. ஆனால் அது நமக்குள் கிரியை செய்கிறதா என்றால் அதற்கு முன்பாக இருக்கிற அந்த நிபந்தனைக்கு நாம் கீழ்ப்படிகளாய் இருந்தால் மாத்திரம்தான். டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பாடம் நடத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க, எக்ஸாமே கிடையாது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோன்றது தெரியாது. அவங்க அந்த எக்ஸாம் வச்சு நம்மளை என்ன செய்கிறாங்க, நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், நீ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதன் வழியாக தான் என்ன செய்யுது, மார்க்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும், தயாராகணும், ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அதே போல் தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாய் நடக்கிறது என்பதை மலைகள், குன்றுகள், காற்றுகள், இயற்கை எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட நாம் அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணி கொண்டு அநேக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தேவனுக்குரிய இடத்தை நாம் கொடுப்பதில்லை, தேவனை கனப்படுத்துவதில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் அப்பா சொல்கிறாரு, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். யாத்ராகமம் 23, 20, 21 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உனக்காக எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்திற்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். பாஸ்டர் அடிக்கொருக்கா சொல்லுவாங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு தூதர்கள், தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க கட்டளை கொடுங்க, அவங்க செய்யணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், கையை கட்டிக்கிட்டு மனிதர்களுக்கு முன்பாக போய் நின்று நடுங்கிக் கொண்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் அழகா சொல்றாரு, வழியிலே உங்களை இது வழி, இந்த வனாந்தர வழி, இதுல 70 வருஷம் பெலத்தின் மிகுதி 80 வருஷம் அவ்வளவுதான் வாழ்க்கை போறோம். இந்த வழியிலே உங்களையும் என்னையும் காக்கிறதற்கு, அது மாத்திரமல்ல எல்லா தீமைகளுக்கும் நம்மளை பாதுகாத்து நம்மளை பரிசுத்தம் பண்ணி நம்மளை காத்து வழிநடத்தி அவர் என்ன செய்ய போறாரா, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு, அந்த பரலோக தேவ தூதர்களோடு கூட தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று தேவனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிறது போல நம்ம என்ன செய்ய போறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வாழ்க்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், வாக்களித்து இருக்கிறார். இந்த வாக்கு தான் நமக்கு நிரந்தரமான ஒரு வாக்கு தத்தம். மற்ற எல்லாம் இந்த பூமிக்குரியது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு ஒரு வீடை கட்டுவேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும், இது எல்லாம் இந்த பூமிக்குரியது. நீங்களும் நானும் இந்த பூமிக்குரியவைகளவே தேடிக்கொண்டிருந்தோமானால் அந்த மேலானவைகளை பரிதபிக்கிறவர்களாய் போய்விடுவோம். இது எல்லாம் இந்த தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்பப்போ கொடுத்து கொண்டே இருப்பார். தேவதூதர்கள் மனுஷருடைய கண்களில் தயவை பாராட்டி இருக்கிறார் அநேக காரியங்களில், அப்படியாய் நம்மளை நடத்துகிறார். ஆனால் அங்கே போகணும், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு போவதற்கு நமக்கு ஒரு தூதனை அவர் நமக்கு முன்பாக அனுப்புகிறவராய் இருக்கிறார். அது அழகா சொல்றாரு பாருங்க 21ல, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து ஹல்லேலூயா, அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரை கோபப்படுத்தாதீங்க.
மனுஷர்களை அசட்டை பண்ணி போறது போல கடவுளை அசட்டை பண்ணிட்டு போகாதீங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க, கனத்தை கொடுங்க. அழகா சொல்றாரு, அவர் சமூகத்துல உட்காரும் பொழுது எச்சரிக்கையா இருங்க. ஒரு பெரிய உயர் அதிகாரிக்கு முன்பாக நம்ம எப்படி காலுக்கு மேல கால் போட்டுக்கொண்டு எதையோ அசால்ட்டா எங்கிட்ட பார்த்து கொண்டு அப்படிலாம் உட்கார்ந்துருப்போமா? தேவனுக்கு முன்பாக சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது எப்படி ஒரு மனிதனுக்கு முன்பாக உயர் அதிகாரியில் இருக்கிறவருக்கு எப்படி உட்கார்ந்துருப்போமோ அதை காட்டிலும் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவருக்கு முன்பாக அவர் என்ன வார்த்தை சொல்ல போறாரு, அவர் மறு உத்தரவு என்ன அருள போறாரு, நீங்க என்ன காரியமாக இருந்து கொள்ளலாம், ஆனால் அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன வார்த்தை வரப்போகிறது. ஆன்டி அடிக்கொருக்கா சொல்லுவாங்க, என்ன வார்த்தை இது, ரேமா வார்த்தை, இதை பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லும்போது நான் கையை தூக்கி ஆண்டவரே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது எனக்குத்தான் சொல்லி என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன். அநேக காரியங்களை நான் சுதந்திரித்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. அதனால் அழகா சொல்றாரு, எரேமியா 13:15 சொல்றாரு, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாயிராதீங்கள், கர்த்தர் விளம்பினார். அழகா மகள் ஆராதனை பண்ணும்போது சொன்னா, தாழ்மையில் இருக்க கிருபை அளிக்கிறார், மேட்டின்மையாளர்களை தூர நின்று என்ன செய்கிறாராம், காண்கிறாராம். தேவ சமூகத்தில் அழகா சொல்றாரு. யோசுவா 24:19-20 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஏமான அந்த உலக நாடுகளில் நடக்கிற காரியங்களை பார்த்து அவர்கள் விக்கிர ஆராதனைக்காரர்கள், அவர்களுக்கு அப்படி நடக்குது இப்படி நடக்குது, இந்த உலகத்தின் மேலேயே பழி போடுறோம். ஆனால் ஆண்டவர் வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தை படிக்க வைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு தான் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு, அழகா அந்த 19-20 சொல்றாரு, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், உங்களை என்னையும் பரிசுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்து சொல்றார், எரிச்சல் உள்ள தேவன். அடுத்து சொல்றார், அவர் நன்மையை செய்திருக்க நாம் அவருக்கு என்ன செய்கிறோமா, தீமையை செய்து கொண்டிருக்க. என்னன்னா அவர் விரும்புகிற காரியம், ஒரு நாள் வாரத்தில் 7 நாள் இருக்கு, 6 நாள் உங்களுடைய வேலைகளுக்காக ஓடுறீங்க, ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து யாவரும் ஒன்றிணைத்து நம்ம கூடி ஜெபிக்கிறத மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் இல்லை, இவர்கள் தேவனுடைய தெரிந்து நன்மை பெற்றவர்கள் என்று அறிந்து மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், வழிகளை ஆயத்தப்படுத்துகிறோம். அது அழகா சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 78 முழுவதுமா நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தி வரும் பொழுது ஆண்டவரை கோபப்படுத்தினார்களாம், கோபம் முட்டினார்களாம். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் நன்மை செய்து வனாந்திர வழுக்கமாய் எப்படி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா இங்கேருந்து எங்கே போகணுமோ அங்கே டக்குன்னு என்ன செய்கிறோம், காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம். அப்பெல்லாம் என்னமே கிடையாது. அழகா பாச சொல்லியிருக்கிறாங்க, குதிரை, கழுதை, கோவேரி கழுதை, ஒட்டகங்கள், இதுதான் வாகனங்கள். அதுவும் வசதி இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும், இல்லாதவங்கள்ட்ட இல்லை. வனாந்தர மார்க்கமாய் நடந்து கொண்டே போகிறவர்களுடைய கால்கள் என்ன செய்யலையா, வீங்கலை, வஸ்திரம் பழமையாகவும் ஆகலை. அவங்க எங்கெங்கெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, அங்கங்கெல்லாம் அவங்களுக்கு என்னென்னலாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அவரை கோபம் ஊட்டி கொண்டே போகிறார்கள். இதுக்கு தான் ஒரு இடத்துல அழகா சொல்றது பாருங்க. தேசிய பூங்கா, நம்மளாம் சுற்றுலாவுக்கு போயிருக்கோம் நிறைய இடங்கள் இல்லையா, அந்த பூங்காவில் வன அதிகாரி ஒரு குழுவை கூட்டி கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்களோ, அந்த குழு கேட்டாங்களாம், அது அழகா சொல்கிறாங்க, தீ கண்காணிப்பு கோபுரத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வன அதிகாரி என்ன செய்கிறாரோ, ஒரு சின்ன குழுவை கூட்டி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். போகிற வழிகளில் பார்த்தீங்கன்னா அநேக கலரான பூக்கள், நல்ல நறுமணம், நல்ல வாசனைக்குரியது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிருகங்கள், குட்டி குட்டி மிருகங்கள்லாம் எல்லாம் என்ன செய்கிறது, வனவிலங்குகள் வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பற்றி அவர் என்ன செய்கிறாரு, அந்த குழுவினிடத்தில் அதை பற்றின விளக்கங்களையும் அதை பற்றின காரியங்களையும் அது எப்படிலாம் இருக்குன்றத சொல்லிக்கொண்டே போகிறார். ஆனால் இவர் கையில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னது, வனத்துறையில் எல்லாருடைய கையிலையும் அது இருக்கும், வாக்கி டாக்கி, அழகா சொல்லுவாங்க நடைபேசி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பேர். அதை கையில் எடுத்துக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறவர் இந்த மக்களிடத்தில் பேசும்பொழுது அது என்ன செய்யும், இடையில வாங்க என்னென்னமோ ஒரு லாங்குவேஜ் பேசுவோம், டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஹலோ ஹலோ ஹலோன்னு. இது இவருக்கு டிஸ்டர்பாக இருந்தோன்னு என்ன செஞ்சார், கட் பண்ணி வச்சுட்டு மக்களோடு என்ன செஞ்சார், பேசிக்கொண்டே போகிறார்.
கொஞ்சம் தூரம் போக 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 அந்த தீ கண்காணிப்பான அந்த கோபுரத்துக்கிட்ட நெருங்கும்போது அங்கேருந்து உயர் அதிகாரி பயங்கர கோபத்தோடு என்ன செய்தார், இவரை பார்த்து பயங்கரமாக பேசுகிறாரு கோபத்தோடு. இவருக்கு ஒன்றும் புரியலை, என்ன ஆச்சு அப்படின்னு. நான் உன்னை எத்தனை தடவை என்ன செய்கிறேன், எச்சரிப்புக்காக உன்னை வாக்கி டாக்கில் கூப்பிட்டு பார்த்தா ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன், உன் குழுவுக்கு பின்னாடி பெரிய கரடி வந்தது, எல்லாத்தையும் பேடி போட்டிருக்கோம், நான் எச்சரிப்பு அடித்து கொண்டே இருக்கிறேன், நீ என்ன செய்யலை, எடுக்கலை, நான் வேறு வழியாக என்ன செஞ்சிட்டேன், அதை மாற்றிட்டேன், நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதை கை கரியாத்தை எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இதை நமக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா, என்னிடத்துல பேசும்போது நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அவர் இந்த ஆபத்து நேரத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நமக்கு சில எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வாக்கி டாக்கியை போல இருக்கிற தொடர்பை அநேக நேரம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறோம். மக்களிடத்தில் என்னென்ன சொல்லணுமோ அந்த உலக பிரகாரமான காரியங்களை, பெருமைகளை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய அந்த எச்சரிப்பை நம்ம என்ன செய்கிறது இல்லை. கொஞ்சம் விட்டா இன்னைக்கு வயநாடு எத்தனை மணிக்கு ஆச்சு, வயநாட்டில் எத்தனை மணிக்கு அந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டுச்சு, விடியற்காலம் 3 மணிக்கு. அந்த ஐயா கேரளாக்காரர் அழகா சொல்றாரு, கண் ஒரு சிமற்ற நேரம்தான். அதே போல் சுனாமி எத்தனை மணிக்கு வந்துச்சு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வருகையும் எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. நான் சங்கீதம் 130 வாசிக்கும் போது சொல்கிறார், ஜாமக்காரர்களைப் போல எப்பொழுது விழித்திருங்கள். நமக்கு சோர்வுகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், தூங்குறதுக்கு ரெஸ்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அது தெரிஞ்சுதான் 24 மணி நேரம் கரெக்டாக கொடுத்துருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நாம் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு விட்டுறோம். தேவன் நம்மையும் நமக்கு வர ஆபத்துகளிலிருந்தும் நம்மை எச்சரிப்பதற்காக பழைய ஏற்பாட்டில் தூதனாய் வந்தார், புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறவராய். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சில ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏசாயா எழுதின புத்தகம் 20:30-21 சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும். அந்த காதுகள் கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். இல்லைனா எதுலையாவது போய் மாட்டிக்கொள்ளணும். அழகா ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. அவரோடு உள்ள உறவை ஸ்ட்ராங்கா வச்சுக்கொள்ளுங்க, ஸ்ட்ராங்கா வச்சுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எங்க அப்பா இருக்கிறாரு, அவர் நினைச்சா அந்த வயநாட்டில் அந்த இதை நிற்பாட்டி இருக்கக்கூடாதா, காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் ஒரு நொடி பொழுது நினைச்சிருக்கலாம் இல்லையா. அனுமதிக்கிறார் என்றால் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்பதை உலக ஜனங்களுக்கு அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். நம்ம அடுத்தவர்களவே பார்த்து பார்த்து சொல்லி முடிச்சிட்டோம், நம்மை நாமே தயாராகிக் கொள்ளுவோம். அழகா சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பழக்கமுடைய ஒரு பெரிய நபரை நாம் பார்க்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எப்பொழுதும் ஆவியானவரை பற்றின அநேக காரியங்களை திட்டமும் தெளிவுமாய் எடுத்து சொல்லியிருப்பார். அவர் எப்பொழுதும் அவர்களுடைய வார்த்தையை மட்டும் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ, எங்க போய் சொல்றாரோ, என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் செய்து கொண்டிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 1-2 ரோமாபுரியின் பயணம், பவுலின் ரோமாபுரியின் பயணம் அழகா சொல்றது. அதுல பாருங்க, பிரயாணம் பண்ணி அவங்க கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடங்களில் அழிவுகள் ஏற்படுகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அது என்ன காரணம்னு பாருங்க. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 27 அதிகாரம் 10-11 வாசிங்க. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கும் கப்பலும் மாத்திரம் அல்ல,
நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். தேவ மனிதன் தேவனோடு கூட உறவை வழிபடுத்தி கொண்டிருந்தவன், பரிசுத்தாவியானவரோடு கூட பல காரியங்களை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட சேதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. ஆனா அந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறாரு? யாரை நம்புகிறாரு? மாலுமியையும் எஜமானையும். மாலுமையும் அந்த எஜமானையும் நம்புகிறார். நமக்கும் தேவனுடைய வார்த்தை, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, பூமி அதிர்ச்சி உண்டு, கொள்ளை நோய்கள் உண்டு, எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் என்னதான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த பூமிக்குரிய காரியத்திலேயே நம்பிக்கை வச்சு கொண்டிருக்கிறோம். அழகா சொல்றாரு, அவர்கள் கர்த்தருடைய ஊழியரின் சொற்களை அலட்சியம் செய்தார்களாம். அது மாத்திரமல்ல, வசதியான இடத்தை நாடுதல், அவசரப்படுதல் பேராபத்தை விளைவித்தன. வசதியாய் பதவியில் இருக்கிறவர்களையும் வசதியில் இருக்கிறவர்களையும் அவர்களை நாடினார்கள். மாலுமியா இருக்கட்டும், எஜமான், கப்பலுடைய எஜமான்களை, எது வந்தாலும் பரவாயில்ல, அவங்க பார்த்துக்கொள்வாங்க. இவன் யாரு சொல்றதுக்கு? 27 அதிகாரத்திலேயே 20 to 26 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. உயிர் சேதம் கிடையாது, உடைமை சேதைகள் மாத்திரம் வரும். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினான் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதா இருங்கள். அழகா சொல்றாரு, நம்பிக்கையற்ற ஒரு நிலையில என்ன செய்வோன்னு தெரியல, நடுக்கடல்ல கப்பல் ஓடிக்கொண்டிருக்கு, நம்மளை யாருங்க கரை சேர்ப்பா? ஆனா எச்சரிப்பான வார்த்தை வருது. தேவ தூதர் பவுலிடத்துல வந்து சொல்லுகிறார், திடமனதா இரு, பயப்படாதே பவுலே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு உறுதியான, அண்ட சராசரங்களை உண்டாக்கின இடத்துல வருகிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம். பயப்படாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சுழல் காற்று வரலாம், சுனாமி வரலாம், எப்படிப்பட்ட நிலச்சரிவுகள் வரலாம். ஆனா தேவன் சொல்லுகிறாரு, அவரோடு உள்ள உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மாத்திரமே நமக்கு எச்சரிப்பு கரெக்டா கிடைக்கும். அதுல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். நம்பிக்கையற்ற நிலையில் கர்த்தர் பவுலுக்கு மாத்திரமல்ல, பவுலின் மூலமாக மற்றவர்களுக்கும் நம்பிக்கை அளித்தாராம். என்னை மாத்திரமல்ல, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நீங்க ஆண்டவருக்குள்ள உறுதிப்படுத்துங்களோ, உங்களை மாத்திரமல்ல, எப்படி நோவாவை மாத்திரமல்ல, நோவாவின் குடும்பத்தையும் பேழைக்குள்ள வைத்து பாதுகாத்தாரோ, அதே போல நீங்க கீழ்ப்படிய ஆரம்பிங்க. இல்லைங்க, நான் எவ்வளவோ கூப்பிட்றேன், என் பிள்ளை இங்கிட்டு ஒழுங்கு கேதம் பண்ண மாட்டேன்றான், என் கணவர் இப்படி பண்றாரு, என் மனைவி இப்படி பண்றாங்க, அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களை நீங்க என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுத்தி வர பாருங்க. அழகாச்சுறாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினாலும் கர்த்தர் மீது சார்ந்து கொண்டு அவரது வார்த்தைகளையே நம்புவோமானால், சங்கீதம் 131 எடுத்துக்கொள்வோம். 1 to 3 என்ன சொல்லுகிறது என்று பாருங்களேன். சங்கீதம் 131 1 to 3. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது.
இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை கர்த்தரை நம்பியிருப்பதாக. ஒரு தாய் குழந்தையை அந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். எப்படி மார்போடு அணைத்து கொண்டு ஒரு பாதுகாப்புக்கு இருக்குமோ அதே போல தேவனை மாத்திரம், தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீங்களும் நானும் சார்ந்து கொள்வோமானால் தேவன் நிச்சயமாக நம்மளை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை தான் 30ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 30வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 27:30. அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில். அந்த இடத்துல யாவரையும் கரையில இருந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பான யார் தெரியுமா? கப்பலின் மாலுமிகள் பணியாளர்களும். கப்பலுடைய மாலுமிகளும் பணியாளர்களும் தங்கள் மாத்திரம் தப்பித்து கொண்டா போதும், மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம்? கொலை செய்து போட்டுருவோம். ஏன்னா அவங்க தப்பிச்சு ஓடிடக்கூடாது, இவங்க மேலே வந்துடும். அதனால் எல்லாத்தையும் கொலை செய்து போட்டுட்டு நம்மளை என்ன செஞ்சிடலாம்? தப்பிச்சு போயிடலாம். இன்னைக்கு இந்த நாடும் நாட்டில் உள்ள அதிகாரங்கள், அரசியல்கள் எல்லாமே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. பதவிகள் எல்லாமே அழகா சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 2:1-3 வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமையில இருக்கிறோமாம். ஜெபிக்க வேண்டிய கடமையில இருக்கணும். எதுக்கு தெரியுமா? தங்கள் செல்வத்தை, தங்களையும் உறவினர்களையும் பதவிகளையும் உடைமைகளையும் பாதுகாக்க அதற்கு மாத்திரம் சூழ்ந்து கொண்டு பொறுப்புகள், கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல இருந்து தங்களை என்ன செய்கிறாங்க? மறந்து போயிடுறாங்க. இந்த சேதம் வரப்போது அப்படின்னா அநேகர் பாருங்க, கொரோனா வந்துச்சு, எந்த அமைச்சருக்காவது ஏதாவது ஆச்சா? போட்டுக்கொண்ட மக்களுக்கு தான், நமக்கு தான் என்னாச்சு? இங்கிட்டு கோணிக்குச்சு, இங்கிட்டு இழுத்துக்குச்சு, கைகால் இல்லை, சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கு, என்னென்ன பிரச்சனைகள். ஆனால் அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? சேஃப்டியா. இதே போல தான் அங்கேயும் நடக்குது. அந்த கைதிகளை எல்லாம் அந்த கப்பலில் ஏற்றி கொண்டு போகிறவங்க அதை கரெக்டாக போய் சேர்க்கணும். ஆனால் பயங்கரமான ஒரு சூழல் வரும் பொழுது, அப்போ நம்ம உயிர் பொழைச்சா மாத்திரம் போதும், நம்ம உடமைகள், அப்போ இவங்களை புறாத்தை என்ன செய்ய? தள்ளி போடு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் நீங்களும் நின்று கொண்டு இருக்கிறோம். யாரும் தள்ளி விடுறது அளவுக்கு இல்லாதபடிக்கு நம்ம நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவரிடத்திலே சரணடைந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நாங்களும் குடும்பங்களும் பாதுகாக்கப்படும். அழகாச்சரார் 42 வசனத்துல, காவலில் இருப்பவர்கள் தப்பிவிட்டால் அவர்களை காவல் காத்த சேவகர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதால் கொலை செய்ய நினைத்தார்கள். அவர்களுக்கு தண்டனை. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க? சிறைச்சாலையிலே தொழுமரத்தினாலே கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? வாய் கட்டப்படவில்லை, கையங்காலம் தானே கட்டப்பட்டிருக்கு. ஆண்டவரை பாடி துதிப்பான்னு சொல்லி துதிக்கிற வேளையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதிக்கிற அந்த துதி அவர்கள் நாவில இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு அதிர்வு உண்டாயிடுச்சு, ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. கட்டுகள் கலண்டு ஓடுகிறத, சிறைச்சாலை கதவுகள்லாம் திறக்கிறது, பூமி அதிர்ச்சி போல உண்டாகிறது. அந்த போர்ச்சவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஐயோயோப்பா எல்லாரும் ஓடிட்டாங்க போல இருக்கு, இனி நம்மளை ராஜா அவ்வளோதான் கொலை பண்ணிக்கோன்னு நினைக்கிறான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், உன்னிலே எதுவும் சேதப்படுத்தி கொள்ளாதே, ஒன்று செய்து கொள்ளாத, நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம், யாரும் போகலை. இதெல்லாம் கர்த்தருடைய அற்புதம். நாங்கள் துதிச்சா என்னென்ன நடக்கணுமோ இந்த தேசத்தில் நடக்கும். நாங்கள் எங்கள் வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும்னு சொல்லி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். நான் என்ன சொல்கிறேனோ அது நடக்கும். அப்போ உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமே என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அதெல்லாம் பார்த்து பயந்து கொண்டு ஓடுறோம். அழகா வேதம் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி எந்த ஒரு கைதிக்கும் அளிக்காத சில சலுகைகளை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அளித்திருந்தார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய நல்ல பண்புகள், அப்போஸ்தலனாகிய நல்ல பண்புகள். நமக்கும் இந்த சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட காரியங்கள், புயல் போன்ற காரியங்கள், கப்பல் கவுந்துருமோ, அவ்வளோதான் மூழ்கி போயிருமோன்ற நிலைமை வரும்போதெல்லாம் நம்மளுடைய நல்ல பண்புகள்
தேவனிடத்திலிருந்து தயவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அழகா சொல்லுகிறார். ஆனால் அதே போலதான் சிம்சோனுக்கு தேவனுடன் உள்ள பயங்கரமான ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருந்தார். சிம்சோனுக்கு எதில் கொடுத்திருந்தார் தெரியுமா? தலையில் கொடுத்திருந்தாருங்க. தலை என்பது எவ்வளோ பெரிய ஒரு கிரீடம், அந்த முடியில் கொடுத்திருந்தார். ஆனால் இவன் என்ன தெரியுமா செய்தான்? வல்லமையாய் பயன்பட வேண்டியவன், செயல்பட வேண்டியவன். அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தன் எல்லாவற்றையும் இழந்தான். வேசியரிடத்திலே, இந்த பூமிக்குரிய இச்சைகளின் இடத்திலே எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். நீங்களும் நானும் எச்சரிப்பான வார்த்தைகள் கிடைக்கிறது. நான் உன்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே பேர் சொல்லி அழைத்த நான், உன்னை அந்த கருவறையிலே தூக்கி கொண்டு வந்த நான், கல்லறையில் சேரு மட்டுமல்ல என்னோடு கூட உன்னை சேர்க்கும்படிக்கு ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போக மட்டும் நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரை அசட்டை பண்ணாதபடிக்கு. அழகா சங்கீதம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 வாசிங்க. நல்ல வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:16. நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். சும்மா அக்கறையில் ஒரு காலு, இக்கரையில் ஒரு, உலகத்துல ஒரு காலு, கர்த்தருக்குள்ள ஒரு காலு. நான் பூமியிலையும் இருப்பேன், இங்கே இருப்பேன். பூமிக்குள்ள தான் இருக்கிற. உனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு மிஞ்சின காரியத்திலேயே பவுல் சொல்லுவான், எல்லாம் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனாலும் எதை நான் செய்யணுமோ அதை தான் நான் செய்யணும். அது தகுதியா இராது. எனக்குன்னு ராஜாவுடைய பிள்ளை நான் போயிட்டு எதுக்குள்ளேயோ சேற்றுக்குள்ள காலை விட்டு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. ராஜா வீட்டு பிள்ளை உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னதத்தில் இருக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்க நீங்களும் நானும் விரும்பணுமானால் தேவன் சொல்லுகிற எச்சரிப்பு, எப்பொழுதும் அனலாயிருங்க. குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருந்தீங்கன்னா வாந்தி பண்ணி போட்டுருவேன். வார்த்தை இங்கே கேட்க வேண்டியது, வீட்டுக்கு போகிற வழியிலேயே மறந்துட்டு அதை தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பைபிளை தட்டி எடுத்துகிட்டு வர வேண்டியது. அவரோடு உள்ள உறவு எதுவுமே இல்லைனா கரடி வரும், சிங்கம் வரும், பீறிட்டு போயிடும். எதற்கு நம்ம இரையாக போகிறோம்? அழகா நீதிமொழிகள் 29:1 சொல்லுது பாருங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அழகா சொல்லுகிறது. சில சவால்களான நாட்களை நாம் சந்தித்தால்தான் சந்தோஷமான வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும் இல்லையா? இங்க நீதிமொழிகள் 29:1 என்ன சொல்லுகிறது? அடிக்கடி போதும். 1980 ஆண்டு செயின்ட் ஹெலன்ஸ் அப்படின்ற மலை வெடித்து சிதறப்போகுது அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பாகவே அமெரிக்கா வரலாற்றிலேயே அநேக அறிவிப்புகள் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஒளிபெருக்கி மூலமாக வந்திருக்கலாம், இல்லை போஸ்டர் ஒட்டியிருக்கலாம், எல்லா அறிவிப்புகளும் கிடைச்சு கொண்டே இருந்துச்சு. ஆனால் அந்த மலையில் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிப்பு எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த எச்சரிப்பு வரந்தாலும் மக்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் அங்கே சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிலாம் எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்தெல்லாம் கொடுத்தாங்க. எல்லா மக்களும் போய் கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த மலை உச்சியில் ஹேரி என்கிற ஒரு பணக்காரர் ஹோட்டல் கட்டி அதில் லாட்ஜ் எல்லாம் வச்சு பயங்கர ஆஸ்தி உடையவராக இருந்தார். அவருக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அதெல்லாம் வராது, அவன் போகிறவெல்லாம் போகட்டும், போய் உட்காரட்டும். ஆனால் அவர் சொன்னதுபடியே 1980 ஆண்டு மே மாதம் 18 அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது போலவே அந்த செயின்ட் ஹெலன்ஸ் என்ற மலை வெடித்து சிதறியது. எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்த்தாங்க. அவர் உடல் கூட ஒரு துண்டு கூட தனியாக எடுத்து பார்க்க முடியல, எல்லாம் போயிடுச்சு. அப்படி என்றால் தேவன் நமக்கும் சில காரியங்களை சொல்றாரு. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் நாட்கள் வரும், ஆனாலும் என் வார்த்தை ஒருபோது என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. உலகம் முழுவதும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே அவர் வார்த்தையாய் இருந்த தேவன்.
அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25-26. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? தேவ வார்த்தை எச்சரிப்பாய் உங்களுக்கு எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதையும் நம்ம கேட்க மாட்டோம்னு போனோம்னா எப்படி தப்பிக்க போகிறோம்? அடுத்து வாசிங்க சிஸ்டர். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தத்தையும் பெற்றோம் இல்லையா? ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். இதுவும் ஒரு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்க? ராணி சிரிக்கிறாங்க. திரும்ப ஒருக்கா வாசிங்க அதே வசனத்தை. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எப்பொழுது வானம் தடடடடடன்னு வெந்து உருகி வரப்போகுதோ ஆயத்தமா இருக்கிறோமா? நான் அப்பாவோட இருப்பேன்றது எத்தனை பேத்துக்கு நிச்சயம் இருக்கிறது? எத்தனை பேத்துக்கு நிச்சயம் இருக்கிறது? வரும் உலகத்தில் வரும் காரியங்கள் எச்சரிப்பு உலகம் கொடுக்குற அந்த அறிவிப்பல்ல. இப்போ வருது வருது வருதுன்னு இல்லை. அவர் சொன்னது தான் நடந்தே தீரும். அதற்கு நீங்கள் நான் ஆயத்தப்பட வேண்டும். அழகா சொல்றாரு வசன. நீதிமொழிகள் 6:15 வாசிங்க. ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும். சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான், சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். சகாதி ஒரு நிமிஷம் கூட கொடுத்து வைக்க மாட்டாரு. அப்படிதான் வந்துச்சு. ஐயா கண் இப்படி ஒரு மூடி திறக்கிறக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்றார். ஏன்னா அவர் ஒரு வேளை வாட்ச்மேனா வேலை பார்த்துருக்கலாம் ஏதாவது. அவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லிட்டு அழுதார். எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் நிற்கிறேன். என் குடும்பத்தில் யாருமே இல்லை, உடைமைகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, பந்தம் இல்லை. அழகா வேதம் சொல்லுது பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் இதெல்லாம் ஒரு மனுஷன் மாத்திரம் எழுதலங்க. இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கா? தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் தேவனுடைய மனுஷனாகிய நீங்களும் நானும் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியையும் செய்யும் தகுதி உள்ளவனாகவும், நற்கிரியைகளை செய்யறதுக்கு தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் நீதியாயிருக்கிற தேவனை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த பைபிள் அதுக்குத்தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவாக்கி நமக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சமாதானம் உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, எதையும் நம்மளால சாதிக்க முடியும். அதுக்கு தான் தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தார் எதுவும் முடியாதுன்னு சொல்லலாம், ஆனால் உங்களால என்னால எல்லாமே முடியும். அதற்கு தான் கொடுத்துருக்கார். யாக்கோபு 1:21 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கய்யா, சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை விட்டு விடாதீங்க. இந்த வசனத்தை காத்துக்கொள்ளுங்க. அதுதான் ஜீவன், அதான் போதக வழி. அடுத்து வாசிங்க சிஸ்டர். யாக்கோபு 1:21, எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1:21. யாக்கோபு 1:21.
ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க உங்கள் ஆத்துமாக்களை, சரீரத்தை அல்ல ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க சீர்படுத்த முடியும். அழகா சொல்றாரு. எபேசியர் 5:16 வாசித்தாச்சா? கொலேசியர் 4:5 வாசிங்க. புறம் போயிருக்கிறவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடந்து, தெளிவா வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். அழகா சொல்லுகிறது வசனம். புறம் போகிறவர்களுக்கு வேண்டாம், நான் அங்கிட்டு ஓரத்தில் போய் நின்றேன் அப்படின்னு போகிறவர்களுக்கு அழகா சொல்றாரு. வாய்ப்பு என்பது வடை மாதிரி நம்ம வீட்டை தேடி வந்து, என்னது வடைக்கு நம்ம தேடி போவோம் இல்லையா? கடைக்கெல்லாம் போய் வடையை நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் பீஸான்னு ஆர்டர் கொடுக்குறாங்களா, அது என்ன செய்யும்? நம்மளை தேடி வரும். இந்த வாய்ப்பு வேதம் அழகா சொல்லுது. கொலோசியர் 4:5 புறம் போகிறவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலம் பொன் போன்றது. ஒரு கூட்டம் எங்கிட்டோ போதுன்னா நீங்களும் அதோடு சேர்ந்து போயிடாதீங்க. எபேசியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-16 வாசிங்க. ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உனக்கு பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:13 என்ன சொல்கிறது? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ், சர்வாயுத வர்க்கம் இதுதான் அழகா சொல்கிறது. நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, துரைதனுடைய பிரபஞ்சத்தின் அந்தகார லோகதர்ம வானமடத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மறைமுகமாய் செயல்படுகிற அந்த காரியத்திற்கு நம் ஆவிக்குரிய வசனத்தை காத்து கொண்டு ஆவியிலே நாம் போராடினாதான் அதை மேற்கொள்ள முடியும். இந்த சரீரத்திலே மேற்கொண்டோமானால் நாம் சோர்வடைந்து விடுவோம். அப்போ இந்த வசனம் நமக்குள் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலைதோறும் புதிய கிருபை, நேற்றுக்குரிய கிருபை இல்லை, இன்றைக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு புதிய கிருபை, புதிய பலன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பெரிய வெகுமதியாம். என்னது? கிஃப்ட், வெகுமதி நமக்கு அழகா கிடைக்குது. அது அழகா சொல்றாங்க. எலிசபெத் ராணி சொல்றாங்க, மரண தருவாயில கிடக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னும் ஒரு நாள் எனக்கு கிடைச்சா என் சொந்த நாடையே ஈடாக கொடுப்பேன். நாங்களாம் ஒரு நாள் மட்டும் கிடைச்சா போதும், என் சொந்த நாட்டையே ஈடாக கொடுப்பேன். நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் வெகுமதியை கொடுக்கிறார். நாம் தேவனுக்கு ஈடாக எதை கொண்டுட்டு போகிறோம்? எத்தனை ஆத்துமாக்களை தேவனிடத்தில் நம்ம கொண்டு சேர்க்க போகிறோம்? D.L. மூடி பெரிய போதகர், அவர் பிரசங்கமெல்லாம் முடிச்சுட்டு இரவில் வந்து தன்னுடைய ரூமில் வந்து படுத்துட்டாங்களாம். ரொம்ப சோர்வாக இருந்துதான் படுத்துட்டாங்களாம். ஒரு 1:15 மணிக்கு ஆண்டவர் தட்டி எழுப்புனாராம். இவர் சொல்கிறாராம், அப்பா நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னை என்ன செய்யாதீங்க, எழுப்பாதீங்க, என்னால் முடியவே இல்லை. மூடி எந்திரி, மூடி எந்திரி. கரெக்டாக நம்பர் சொல்லி சொன்னாராம். இத்தனை நம்பர் ரூமில் ஒருத்தர் இருக்கிறாரு, நீ போய் பாரு. இவர் சொன்னாராம், அப்பா என்னால் எந்திரிக்கவே முடியலை, ஒருவேளை காலையில் வெளில நான் போய் அவரை பார்க்குறேன். தூங்கிட்டாரு. ஆனால் காலையில் அவளை எழுந்திரிச்சு ஸ்க்ரீனெல்லாம் திறக்கும் பொழுது இடைக்காலில் அந்த ஹோட்டலே பரபரப்பாக இருந்துச்சான். என்னன்னு பார்த்தா அவர் சொன்ன அந்த ரூமில் உள்ள அதே மனிதர் தூக்கு போட்டு இறந்துட்டாராம். அந்த ஆத்துமாவுக்கு D.L. மூடி அழுதாராம்.
ஆண்டவரே நீ சொன்னீர், நான் கேட்கலையே. இன்னைக்கு இந்த வயநாடுல நடந்த எத்தனை மக்கள் நம்ம சொந்தங்களா இருக்கலாம், பந்தங்களா இருக்கலாம், உற்றார் உறவினர்களா இருக்கலாம், இல்லை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ இருக்கலாம். அந்த ஆத்துமால எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை ஆத்துமாக்கள் எங்க போயிடுச்சு. இதற்கெல்லாம் நீங்க நானும் இந்த இடத்துல மொட்டிக்கால் போட்டு நம்ம ஜெபித்திருந்தோமானால் ஒருவேளை அதை தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஆண்டவர் செஞ்சிருப்பாரா செய்யலையா? அழகா அந்த இடத்துல சொல்றாரு. இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது நிறைய பரிசேயர்கள் வந்து சொன்னார்களாம், ஐயா நீ இந்த இடத்த விட்டு என்ன செய்ய, சீக்கிரம் போயிருங்க, உங்களை பிடிக்க வகை தேடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாராம், இன்றைக்கும் நாளைக்கும் எனக்கு என்ன இருக்கு, நான் வேலை இருக்கிறது. பிசாசுகளை துரத்தும், பிணியாளர்களை சுகப்படுத்தணும். 3ஆம் நாள் நான் என்ன செய்கிறேன், நிறைவடைவேன். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே தேவன் கொடுத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற வரைக்கும் என் ஜீவன் அங்கே போகாது. அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறி, அப்பா எதற்காக என்னை உண்டாக்கினீர், எதற்காக உருவாக்கினீர், எதற்காக இந்த பூமியில் அழைத்தீர், என்ன சித்தத்தை நான் செய்து முடிக்கணும். என் கல்யாணம் பண்ணினேன், பிள்ளைகளை குட்டிகளை பெற்றேன், பேர பிள்ளைகள், அது கிடையாது. அதற்காக வைக்கல. ஒரு பெரிய திட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை ஆத்துமாக்களோடு நம்ம அங்கே போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 to 21 எடுத்துக்கொள்வோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 to 21 எல்லோரும் புதிய ஏற்பாடு பேஜ் நம்பர் 337. ராணிமா கண்ணாடி போட்டு அப்படி பார்க்குறீங்க, நான் உத்து பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? நான் அழகாச்சுறாரு, நான் நேசிக்கிறவைகள் எவைகளோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்களேன், ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கள். ஜாக்கிரதையா இருங்க. சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பாதையில போகாதீங்க, ஜாக்கிரதையா போங்க. மழை பெஞ்சிருக்கு, வலிக்கிறோம், எதாவது அடிபட்டுருவோம். அதை விட இது நம்ம ஆத்துமாக்குரியது. அழிவுக்கு போயிடாதீங்க, வசனத்தை காத்து கொள்ளுங்க. இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் அருமையான காரியம். வசனத்தை கேட்டு விட்டுட்டு போயிடாத. நான் உனக்கென்று ஸ்தானத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதற்கு பிதாவின் இடத்துல நீ வரணும் என்றால் ஜெயம் கொள்ளணும். இந்த பூமியில நானும் ராஜாவுடைய பிள்ளை. எங்க ராஜாதி ராஜா சத்ருவின் தலையை நசுக்குனாரியா, அது சும்மா வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வாழும் இல்லாம நான் நசுக்க என்ன செய்யணும், அப்பா இடத்துல போகணும். அப்படிப்பட்டதை தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறாரு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு உட்காருகிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடனே சிங்காசனத்திலே உட்காரும்படி அருள் செய்வேன். தேவன் இந்த பூமியில உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், மேலான காரியங்களையே தேடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இது கடைசி காலமாக இருக்கிறது. ஒரே ஒரு நம்ம கண்களை மூடி, அப்பா இந்த நாளில் நான் கேட்ட வார்த்தை, இந்த வசனம் என்னை காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களும் ஆவியானவரே உம்முடைய வருகையை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது ராஜா. நான் வீணான அலங்காரத்திற்கும் ஆண்டவரை வீணான புகழ்ச்சிக்கும் வீணான பதவிகளுக்கும் பெருமைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்பா நொடி பொழுது திருடன் வருகையை போல உடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக நீர் வந்தீர் என்றால் நாங்கள் உமோடு கூட வருகிறதற்கு எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கணுமே ஆண்டவரே. கரைதிரை அற்றவர்களாய் தகப்பனே உம்முடைய வருகையிலே நாங்கள் வரணுமே சுவாமி. அந்த அக்கினி கடலிலே அந்த கந்தகத்திலே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அந்த பரலோக வாசியாய் நாங்கள் உம்முடைய ஆண்டவரை வைத்திருக்கிற அந்த மேன்மைக்குள்ளாக அந்த உம்முடைய சிங்காசனத்திலே நாங்களும் வரணுமே தகப்பனே. ஒரே ஒரு விச ஆவியானவரே, ஆவியானவரே இறங்குங்கப்பா, இறங்குங்க 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 ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் ஒருவேளை உங்களை எரிச்சல் உண்டாக்கினோமானால்
உங்களை வேதனைப்படுத்தியிருந்தோமானால் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அசட்டை பண்ணியிருந்தோமானால் எங்களை மன்னித்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த வேளையில் ஆவியானவரே எங்களை நேர் வழியாய் நடத்துங்க ஆண்டவரே. அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளா எங்களை அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. இந்த கரடு முரடுகள் பாதையில் எங்களை சுமந்து கொள்ளுங்க ராஜா. ஆவியானவரே, இந்த பூமியில உள்ளவைகளை பார்த்து நாங்கள் மயங்கி இங்கேயே தங்கி விடாதபடிக்கு அப்பா உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள ஆண்டவரை ஏற்றவளை நீங்க உயர்த்தும்படிக்கு நாங்கள் அடங்கி இருந்து எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை, சிந்தனைகளை, செயல்பாடுகளை, வார்த்தைகளை, கிரியைகளை, எண்ணங்களை, நடக்கைகளை கல்வாரின் ரத்தத்தினால கொடுத்து ஆண்டவரை நாங்கள் முத்தரிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நீ சுத்திகரித்து பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே காத்து கொள்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தகப்பனே, நீ மாத்திரம் போதுமான. நல்ல ஆராதனைக்காய் கோடி ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த நல்ல ஆஃபரிங்காய் ஸ்தோத்திரம், திரு ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற ஜெனிக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க தன்னை அர்ப்பணித்து எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டுவிடாமல் ஓடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கிருபை தாபரித்து தங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தடைகள் உடையட்டும், எதிர்மறையான சூழ்நிலைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. உமக்கு கொடுக்க கூடாதபடி நேரத்தை தடை பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள், சோர்வுகளை, பலவீனங்களை கொண்டு வருகிற, ஆரோக்கியமின்மையை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறி போவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். உன் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்களாக. அதிகாலையில் எழுந்து உம்மை தேடட்டும் ஆவியானவரே. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரனை போல என் ஆத்துமா என் தேவனை தேட காத்திருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய ஆத்துமா எப்பொழுது விடியும் என்று ஆண்டவரே சபைக்கு வருவோம் என்று ஜாமக்காரனை போல காத்திருப்பார்களாக ராஜா. அப்படிதான் பேசுகிறேன். கல்வாரி ரத்தத்தினால் முத்தரிக்கிறேன். வீடுகளுக்குள்ளார ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்திமை மாத்திரம் உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமிடம் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா.